பீக்கிங்காய் வச்சு ஒரு கடையில் தாங்க செய்ய போகிறோம். இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற நல்லாயிருக்கும். பீக்கிங்காய் வந்து தோலை சீவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தோலை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை வந்து சட்னி அரைக்கலாம். இது வந்து நான் அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். இந்த தோலெலாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பீக்கிங்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சோண்டு சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். பீக்கிங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேங்க, காயிட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், செவந்து வரட்டும். வந்துருச்சு. இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஸோ தக்காளி வதங்குறப்பவே மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கணுங்க, தக்காளி நல்லா கசிஞ்சு வர வரைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ சாம்பார் தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீக்கிங்காய் போட்டுக்கலாம். நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகறதுக்கு மூடி வச்சுக்கலாங்க. இப்போது வெந்துருச்சா பார்க்கலாங்க. பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே வேக வைக்கலாம். காய் நல்லா வெந்து வரணும். இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுப்பு சிம்மிலே வச்சு நல்லா வேக விட்டுருங்க, வெந்து வரட்டும். வெயிட் பண்ணலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போது வெந்து வந்திருக்குங்க, பார்க்கலாம். காய் பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நெகுன்னு கடைஞ்சிடணும். சட்டியில் போட்டு கடைஞ்சிங்கன்னா நல்லா அந்த சட்டி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சொரசொரப்பாக இருக்கும். அந்த சொரசொரப்புலேயே வந்து நம்ம எந்த கத்திரிக்காய் எது கடைஞ்சாலும் நல்லா பருப்பே கடைஞ்சாலும் உங்களுக்கு வந்து நல்லா மையம் வந்துடும். அதுக்காக தான் சட்டியில் வச்சு கடையிறோம். பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் காய். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தோசைக்கு, இட்லிக்கு எல்லாமே கூட நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தில் வந்து சத்து அதிகமாக இருக்குங்கிறனால அதை வந்து சின்ன வெங்காயம் அதிகம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கடைஞ்சி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.